இப்போ நீங்கள் நடந்த எல்லா விவாதங்களும் எடுத்து பாருங்கள், நீங்கள் எத்தனை நொடிகள் வந்து எத்தனை நிமிடங்கள் வந்து நான் தாவேகாவை பேசியிருக்கேன், திமுக பேசியிருக்கேன். திமுகவை தான் நம்ம அதிகமாக கேள்வி கேட்குறோம், திமுகவை நோக்கி தான் விமர்சனம் வைக்கிறோம். தாவேகா உள்ள வந்து நம்மளை வந்து பேசினா தான் அவங்களுக்கு வந்து கவன ஈர்ப்பு ஏற்படுது, ஒரு அட்டென்ஷன் ஏற்படுதுன்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அதற்கு எதிர்வினை தான் நம்ம ஆட்டுறோம். நம்ம வந்து நேரடியாக காரணம் நினைக்கல. இவர் தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்து இருக்கக்கூடிய ஈழத்தமிழுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும் இல்லையா, அவங்களுக்கு நினைக்கணும் இல்லையாங்க. தாயை போல பாசம் காட்டிய தலைவன்னு விஜய் பேசுகிறாரு. திராவிடமும் தமிழ் தேசியம் என்னுடைய இரு கண்கள், இந்த மணியோட இரு கண்கள் பேசுறாரு. ஆனால் அந்த கட்சிக்கார ஒருத்தர் கன்னியாகுமரியில் திங்கள் சந்தையில் பேசும்போது நீங்கள் பெரியாரை பேசினா நாங்கள் பிரபாகரனை பேசுவோம்னு சொல்லி தலைவர் பிரபாகரனை ஒருமையில பேசிட்டாரு. அஜித் படம் விஜய் எதிராக அஜித் இருக்கும்போது அஜித்தை கேள்வி கேட்குறது, அஜித்தோட குடும்பத்தை பேசுறது, அவருடைய பிள்ளைகளை பேசுறது. அஜித் கொஞ்சம் நடிக்கலை, அவர் வந்து வேற ரூட்டு பக்கம் போறாருன்னே விஜய் கொஞ்சம் வளர்ந்த உடனே ரஜினிகாந்தை திட்ட ஆரம்பிச்சாங்க. திருப்பி வந்தோடனே சிவகார்த்தின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படின்னா வந்து தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த நாளுக்கு வந்து ஏதாவது ஒரு வாழ்த்து போட்டுருக்கணும்ல. மாவீரர் போட்டுருதுன்னு போட்டார். மாவீரர் நாளுக்கு ஆமாம் சரி, அதோட பெருசாகவே எழுதிட்டப்பா, எழுதி வசனமாக வச்சிருக்கல, காட்சியாக வச்சிருக்கேன், என்னவோ பண்ணியிருக்கிறேன். அதை ரிவ்யூ கமிட்டி கொண்டு போனால் இதில் அரசியல் கிடையாது அப்படிங்கிற வார்த்தை உங்கள் வாயில வரல. ஈரோட்டில் போகும்போது கூட நம்ம கொள்கை எதிரி யாரு? பிஜேபி சொல்றாங்க. மக்கள் சொல்ல, நம்ம அரசியல் எதிரி யாரு? மக்களை சொல்ல விட்டீங்க. நீங்க சொன்னீங்களா? உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, அது போதும் அப்பாடா. அதாவது ஒரு கண்டென்ட் டெலிவரி பண்றதுக்காக உனக்கு புரிஞ்சிச்சுலப்பா அது போதுன்றாப்ல. அவர் மலேசியால கண்ணீர் விட்டதை பாத்தீங்களா நீங்க? கண்ணீர் விட்டதை பாத்தீங்களா நீங்க? மரியாதைக்குரிய லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொன்னார், லியோ 2 எடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, அது விஜயனா தான் சொல்லணும் அப்படின்னு. அது நடக்கும், 100 விழுக்காடு நடக்கும். எழுதி வைத்துக்கொள்ள. இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் டேட் என்னங்க? இன்னைக்கு டேட்டு 12ஆம் தேதி 1வது மாதம் 2026 3/2 சொல்லியிருக்கேன். புக் மார்க்கில் போட்டு வச்சுக்கோங்க. நிச்சயமாக 100 விழுக்காடு விஜய் அடுத்த படத்தில் நடிப்பார். ஏற்கனவே சங்கட்ட கதை கட்டிருக்காங்களா வேல்பாரி படத்தில் நடிக்கிறதுக்கு. அது மாதிரி நிறைய படங்கள் ஒரு நடிக்க தான் செய்வார். ஏன்னா சிஎம் ஆகிட்டு நடிப்பாருன்னு தொண்டர்கள் பேசுகிறாங்க. அதே போல் வந்து இறுதி காட்சியில் வந்து ஒரு 16 அமைச்சரில் கட்டி போட்டு வச்சுருக்காரு. ஊழல் அமைச்சர்கள் ரமணா படம் மாதிரி கட்டி போட்டு வச்சுட்டு அவர் அந்த அறைக்குள்ள நடந்து போகும்போது அங்கே ஒரு எம்ஜிஆர் புகைப்படம், அதுலேருந்து சாட்டை கீழே விடுது. அந்த சாட்டை எடுத்து எம்ஜிஆர் வந்து, இந்த சாட்டையை கொஞ்சம் நம்ம தான் ஒப்பதைக்கிறேன், இந்த சாட்டை எடுத்து நாற்றை திருத்து அப்படின்னு எம்ஜிஆர் பேசுகிற மாதிரி ஏஐயில் ஒரு இது. அங்கேயும் சாட்டை தான். ஆமாம், அங்கேயும் சாட்டை. அந்த சாட்டை எடுத்து நாட்டை நம்ம திருத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம சிலப்படி நம்ம தான் அவர் மேலே வழக்கு போடணும். நம்ம தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்த பிறகு இவர் அமைச்சர்களை கொள்கிற மாதிரி, அமைச்சர்களை அடிக்கிற மாதிரி, எம்ஜிஆர் சாட்டை எடுத்து இவர் அடிக்கிற மாதிரி இருக்கும்போது அது அரசியலாக தானே பார்க்கப்படும். ஜஸ்டிஃபிகேஷன் இல்லைங்க, வலியே திணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. 84 வசனங்கள் படத்தில் வலியே திணிக்கப்பட்டிருக்கு. படத்திற்கும் அந்த வசனங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இது நேரடியாக பொலிட்டிக்கலாக ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் மேடையில் பேச வேண்டியதை படத்தின் மூலமாக பேசி ஒரு பிரச்சார படமாகவே ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கிற பார்வை சென்சாரால் வைக்கப்பட்டிருக்கு. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். வாரணோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். தொடர்ச்சியாக அவங்களுடைய பயணங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அதிரடியான பேச்சுகளை வந்து பல அரங்கங்கள் அதில் வந்து முழங்கிட்டு வரீங்க. அந்த அடிப்படையில் அதில் வந்து மிக கடுமையாக தாவேக்காவை தான் திரு சாட்டை துரைமுருகன் விமர்சிக்கிறாங்க. அவங்க அஃபெக்ட் ஆகிறது வந்து அண்ணன் சீமான் பேச்சாலே இல்லையோ உங்கள் பேச்சால் அஃபெக்ட் ஆகிறாங்கன்ற செய்திகள்லாம் கூட வெளிவரதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அவர் இந்த சிபிஐ விசாரணை எதிர்த்து பேசுகிறத கூட கிடையாது, சிபிஎஃப்சியோடு எதிர்த்து பேச மாட்டேங்கிறாருங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அண்மையில் சில ஊடகங்களை பதிவு பண்ணியிருந்தீங்க. அந்த அளவுக்கு விஜய் அட்டாக் பண்ண வேண்டிய தேவை வந்திருக்குதா உங்களுக்கு? இல்லை, விஜய் அட்டாக் பண்ணணும், விஜய் மட்டுமே கார்னர் பண்ணணும் அப்படின்லாம் நோக்கம் இல்லை. மக்கள் மன்றத்தை கேட்டதான் சொல்கிறேன். பொது விவாதங்களில் வந்து நம்ம இந்த ஆட்சியினுடைய தவறுகளை, இந்த ஆட்சி செய்ய தவறிய விஷயங்களை,
கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளில் மொத்தமாகவே 5 லட்சம் கோடி, இந்த 4 ஆண்டுகள் 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி 4 லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் தான் நம்ம கேள்வி எழுப்புகிறோம். இடையில குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி குறுக்க வந்து பாயிறதே தாவேக்கா தான். இப்போ நீங்கள் நடந்த எல்லா விவாதங்களும் எடுத்து பாருங்கள். நீங்கள் எத்தனை நொடிகள் வந்து எத்தனை நிமிடங்கள் வந்து நான் தாவேக்காவை பேசியிருக்கேன், திமுக பேசியிருக்கேன். திமுகவை தான் நம்ம அதிகமாக கேள்வி கேட்குறோம், திமுகவை நோக்கி தான் விமர்சனம் வைக்கிறோம். தாவேக்கா உள்ள வந்து நம்மளை வந்து பேசினா தான் அவங்களுக்கு வந்து கவன ஈர்ப்பு ஏற்படுது, ஒரு அட்டென்ஷன் ஏற்படுதுன்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அதற்கு எதிர்வினை தான் நம்ம ஆட்டுறோம். நம்ம வந்து நேரடியாக காரணம்னு நினைக்கல. சம்மந்தம் இல்லாமல் விஜயை பற்றி டெய்லி பேசிகிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. கரூர் சம்பவம் நடைபெறுது. அந்த சம்பவத்தில் முழுக்க இந்த ரூட் அப்படிங்கிற இந்த ஜெகதீஷ் டீம் வந்து இறங்கி அது வந்து மொத்தமாகவே விஜய் வந்து உத்தமர், யோக்கியர் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் பண்ண பார்க்குறாங்க. எதிராக நிற்கக்கூடிய எல்லாரையும் கடுமையாக விமர்சித்து கூப்பிட்றாங்க. ஒரு பிளான்டு அஜெண்டா நடக்குது. அதை வந்து நானும் தம்பி இடுமானம் கார்த்திக்கும் உடைச்சோம். இல்லை, இது விஜயினுடைய கால தாமதத்தால் தான் இவ்வளோ நடந்திருக்கு. ஏன்னா கரூருக்கு போன பிறகு நமக்கு தெரிய வருது. காலையில் 8:45 வருவதா சொல்லிட்டு அவர் 8:45 தான் வீட்டிலேருந்தே கிளம்புறாரு. 12 மணிக்கு கரூர்னு சொல்லிட்டு 2:30 மணிக்கு நாமக்கல்ல முடிக்கிறாரு. 7:30 மணிக்கு கரூர் வர்றாரு. அப்போ 7 மணி நேரம் காத்து கிடந்து தண்ணியில் வெயிலில் தண்ணி இல்லாமல் காத்து கிடந்த மக்கள் மயக்கம் அடைஞ்சு இறந்து போகிறான். இது முழுக்க விஜயின் தவறு. கிட்டத்தட்ட இன்னைக்கு 4 மாதம் ஆச்சு. இந்த 4 மாதத்தில் ஒரு வார்த்தை கூட இது போல இனி ஒரு சம்பவம் என் கட்சியில் நடைபெறாது அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தாருன்னா நம்ம பேச வேண்டிய தேவையில்லை. விஜய் கரூருக்குள்ள போனவர் திரும்பி வராமல் கரூரில் நின்றுருந்தாருன்னா இந்த அரசியல் தலையெல்லாம் மாறி இருக்கணும். மேபி நம்ம விஜய்க்கு சப்போர்ட்டாக கூட பேசியிருந்துக்கலாம். அப்போ அதை விட்டு போடி போய் இப்போ வரைக்கும் தான் உத்தம யோக்கியங்கிற மாதிரி பேசி வந்து அந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்கல. ஆமாம், இதில் எங்களுடைய தவறும் நிகழ்ந்திருக்கு. அப்படி தவறு நிகழ்ந்துன்னு சொன்னால் இது வந்து வழக்காக மாறிடக்கூடாது, சிக்கல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முழுக்க அரசின் மீது போடும்போது தான் நம்ம கேள்வி எழுப்புகிறோம். இன்னொன்று, விஜயை கொள்கை ரீதியாக விமர்சனம், தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையவோ அவருடைய தனிப்பட்ட தனிமனித குணங்களையோ நம்ம விமர்சிக்கலை. விஜயினுடைய அரசியல் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்குறோம். தமிழ்நாட்டு அரசியலில் கொள்கை இல்லாத கட்சிகள் நின்றதே கிடையாது. அது வந்து கொள்கையாக உருவாக்கப்பட்ட கட்சிகள் கூட காலத்தில் வந்து சமரசமாக இருக்குது. கொள்கை இல்லாத கட்சிகள் வந்து கீழே வீழ்ந்துடும். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த கூட்டத்தை கொள்கையாக வழிநடத்த வேண்டிய விஜய் கொள்கையே இல்லாமல் இது விஜய்ங்கிற ஃபேஸை மட்டும் வச்சு வழிநடத்துவார் அப்படின்னா இது ஒரு தவறான பார்வை. இவருக்கு நாளைக்கு 30 லட்சம் ஓட்டில் 40 லட்சம் ஓட்டில் 50 லட்சம் ஓட்டு வாங்கினா கூட அந்த ஓட்டு டஸ்ட்பினுக்கு தான் போகும். அதனால் தமிழ்நாட்டு அரசியலுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. ஒரு கொள்கை தெளிவு உள்ள கூட்டம் 2 லட்சம் ஓட்டு வாங்கினா கூட அந்த கூட்டத்தினால மக்களுக்கு பலன் இருக்கும். கொள்கை தெளிவற்ற கூட்டம் 50 லட்சம் 60 லட்சம் ஓட்டு வாங்கினா கூட அதனால் எந்த பயனும் இல்லை. இப்போ கொள்கை தெளிவில்லாமல் இருக்க போய் தான் இவர் தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்து இருக்கக்கூடிய ஈழத்தமிழருக்கு நம்ம வந்து உதவி செய்யணும் இல்லையா, அவங்களையும் நினைக்கணும் இல்லையாங்க. தாயை போல பாசம் காட்டிய தலைவன்னு விஜய் பேசுகிறாரு. திராவிடமும் தமிழ் தேசியம் என்னுடைய இரு கண்கள், இந்த மணியோட இரு கண்கள் பேசுறாரு. ஆனால் அந்த கட்சிக்கார ஒருத்தர் நேற்று கன்னியாகுமரியில் திங்கள் சந்தையில் பேசும்போது நீங்கள் பெரியாரை பேசினா நாங்கள் பிரபாகரனை பேசுவோம்னு சொல்லி தலைவர் பிரபாகரனையும் ஒருமையில் பேசியிருக்காரு. இங்கே உலகத்தில் யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் கிடையாது. அது இயேசுவாக இருக்கலாம், நபிகள் நாயகமாக இருக்கலாம், இல்லை பகவான் கண்ணனாக இருக்கலாம். யாருமே விமர்சனத்துக்கு உட்படலாம். இறைவனுக்கே விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறோம். அப்போ தலைவர் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் நடக்காத ஒரு சம்பவத்தை சொல்லி நான் பெரியாரை பேசுனா பிரபாகரனை பேசுவேன் அப்படிங்கிறது பெரியாரும் பிரபாகரனும் ஒன்றா அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்குது. பெரியாரை பற்றி பேசுனா பெரியாரோட பாசிட்டிவ் பேசு. நான் பெரியார் வந்து காட்டு முன்னாடி மொழின்னு சொல்லிட்டாரு, உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டார், உன் தமிழ் தாயா படிக்க வச்சான்னு சொன்னார், உன் திருக்குறள் வந்து ஒரு மலம்னு சொன்னார், ஒரு திருவள்ளுவர் முட்டாள்னு சொன்னார், சிலப்பதிகாரத்தை வேசிக்காவியம்னு சொன்னார், வேலைக்காட்டை கூட ஆங்கிலத்தில் பேசுன்னு சொன்னார், கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழோன் இந்த 4 நம் எதிரிகள்னு சொன்னார். இது ஏன் சொன்னார் அப்படிங்கிற கேள்வி கேட்குறோம். முதல்ல இந்தியை எதிர்த்த பெரியார், பிறகு இந்தி எதுக்கு ஆதரிச்சான்னு நிலைப்பாட்டு அடிப்படையில் நம்ம இப்போ ஈவேராவை விமர்சனப்படுத்துறோம். அப்போ இல்லைங்க, அவர் தமிழுக்கு அப்படி பாடுபட்டிருக்காரு, தமிழில் மொழி சீர்திருத்தம் கொண்டு வந்தார் அப்படின்னு ஏதோ அவரை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான விஷயங்களை பேசுகிறது தான் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட தாவேக்காவோட சரியான பார்வையாக இருக்கும். நான் பெரியாரை கேள்வி கேட்டா நீ பிரபாகரனை கேள்வி கேட்பேன், பெரியாரை திட்டினா தலைவரை பிரபாகரனை திட்டுவேங்கிறது இது எந்த மாதிரி அரசியல்? இதைத்தான் தொடர்ச்சியாக விஜய் உருவாக்கி வச்ச அரசியல். அஜித் படம் விஜய் எதிராக அஜித் இருக்கும்போது அஜித்தை கேள்வி கேட்குறது, அஜித்தோட குடும்பத்தை பேசுறது, அவருடைய பிள்ளைகளை பேசுறது. அஜித் கொஞ்சம் நடிக்கலை, அவர் வந்து வேறு ரூட்டு பக்கம் போகிறாருன்னே விஜய் கொஞ்சம் வளர்ந்த உடனே ரஜினிகாந்தை திட்ட ஆரம்பித்தாங்க. திருப்பி வந்தோடனே சிவகார்த்தின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ சினிமாவில் எப்படி விஜய்க்கு எதிராக யாருமே இருக்கக்கூடாது, அஜித்தோ ரஜினியோ இல்லை சிவகார்த்திகனோ ஏன் பிரதீப் ரங்கநாதன் முதற்கொண்டு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, மோனோபோலி நினைக்கிறாங்களோ, அதே போல் அரசியலில்
தங்களை எதிர்த்து பேசக்கூடிய யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு கும்பலை கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாது? இல்லை, ஒரு கடைநிலை தொண்டன் ஏதோ ஒரு ஊரில் ஒரு முட்டு சந்தில் உட்காந்து பேசினதை வந்து அந்த கட்சியின் நிலைப்பாட நீங்கள் எப்படி வர்ணிக்க முடியும்? உடனே அவரை வந்து கட்சி பொருள் நீக்கி இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஜனநாயகன் படம் வந்து வெளிநாடுகள் ரிலீஸ் ஆகணும். ஈழத்திற்காக போராடிய தலைவரை பற்றி பேசினா ஈழத்தமிழர்கள் எவ்வளவு துன்பப்படுவாங்க, எவ்வளவு எந்த மாதிரியான மனநிலைக்கு ஆளாவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த படம் வந்து வெளிநாட்டில் வெளியிடாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் உடனடியாக அவரை நீக்க வச்சுருக்காங்க. அந்த கட்சியில் அந்த மனநிலை முதல்ல எவ்வளோ ஆபத்தான மனநிலை பாருங்கள். நான் வந்து இது வந்து திராவிட இயக்கங்கள் சொல்லுது, நீங்கள் வந்து இப்போ பெரியாரை பேசினா நாங்கள் பிரபாகரன் பேசுவோம், விஜய் திட்டினா அஜித் திட்டுவாங்க, விஜய் திட்டினா ரஜினி திட்டுவாங்க, விஜய் திட்டினா சிவகார்த்தி திட்டுவாங்களா. இந்த மனநிலையும் ஒரு ஆபத்தானதுங்கிறேன். கடநிலை தொண்டர் மட்டும் இல்லை, ஒரு ஒன்றிய செயலாளர் நீங்கள் நீக்கிறதுக்கு பின்னாடி வந்து உங்களை நிறைய பேரோட ட்வீட் அழுத்தங்களுக்கு காரணம்னு சொல்லப்படுகிறது. சுட்டி காட்டிருக்கிறீங்க. நீங்க வந்து அந்த மேடையில் பேசி முடிச்ச உடனே கட்சியினுடைய தலைவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்பவே நீங்க நடந்து 2 நாள் ஆச்சு கூட்டம். சமூக வலைதளங்களில் வந்து நான் எடுத்து அதை ட்வீட்டா போட்டு அதுக்கப்புறம் அழுத்தம் வந்த பிறகுதான் அவரை நீக்கிருக்காங்க. நீங்க அப்படின்னா உடனடியாக மேடையிலே வந்து மேடை விட்டு இறங்கின உடனே அவரை கண்டிச்சு கட்சியை விட்டு நீக்கிருந்தீங்க அப்படின்னா அது சரியான பார்வை. இப்போ அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் ஈழத்தமிழர்லாம் கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈழத்தமிழர்லாம் வந்து சமூக பயிர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை ஜனநாயகன் படத்திற்கு இது எதிராக போயிடக்கூடாது. ஏன்னா லண்டனில் வந்து பெரிய மார்க்கெட் இருக்குது, நமக்கு ரசிகர்கள் பெரிய நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுக்கு அதான் காரணம். அதான் உண்மையான காரணம். உண்மையான காரணம் அதுதான். கொள்கையெல்லாம் காரணமா இல்லை. அதெல்லாம் ஒரு என்னங்க கொள்கை காரணம் அப்படின்னா வந்து தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த நாளுக்கு வந்து ஏதாவது ஒரு வாழ்த்து போட்டுருக்கணும்ல. மாவீரர் போட்டுருதுன்னு போட்டார். மாவீரர் நாளுக்கு ஆமாம், தலைவர் பிறந்த நாள் 26 வந்துச்சு, நவம்பர் 26. போன வருஷம் கட்சி தொடங்கிட்டீங்க, இந்த வருஷமும் வந்துச்சு 2 வருஷம். கட்சி தொடங்க முன்னாடி போட வேண்டாம், கட்சி தொடங்கி பிறகாவது போட்டிருக்கலாம்ல. ஒரு 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 புகைப்படம் வச்சு இது பண்ண முடியாதா? இல்லை புகைப்படம் வச்சு பண்ண வேண்டாம், ஒரு செய்தி போடுறதுக்கு என்ன இருக்குது? அதெல்லாம் எந்த பற்றும் கிடையாது. அதுக்கு ஒரு வாக்கு இருக்குது, அதை ஒரு பிராண்டாக தமிழ்நாட்டில் மாறி இருக்குது. அதை சீமான் முன்னெடுக்கிறாருன்னே அதை கிளைம் பண்ணுறதுக்காக வந்து தாயை போல பாசம் காட்டிய தலைவன் சொன்னாரே ஒழிய, சரி தாயை போல பாசம் காட்டிய அந்த தலைவன் அந்த நிலத்தில் இருக்க விடாமல் ஆக்கிய கட்சி எது? காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காப்புல. இவர் தான் அந்த தாயை போல பாசம் காட்டிய தலைவன் சொல்லி கொண்டாடுற தலைவரா? அவங்களுக்கு அந்த புரிதெல்லாம் கிடையாது. பிரபாகரன் அப்படிங்கிற பிம்பத்திற்கு ஒரு பிராண்டுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வாக்காக மாறி இருக்கு. அதுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவரை வந்து தன்னுடைய குலசாமியை கொண்டாடுறாங்க அப்படின்னு. அப்போ அந்த இளைஞர்களை தன் பக்கம் எப்படி இழுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் பிரபாகரனை கொண்டாடக்கூடிய இளைஞர்கள் ஒருபோதும் அந்த பக்கம் போக மாட்டாங்கிறது உலகத்துக்கு தெரியும். அது யார் பக்கம் நிற்பாங்க அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நம்ம விஜயை கேள்வி வைக்கிற மொழியை கொள்கை ரீதியான விமர்சனம் மட்டும் தான். நீங்கள் தொடர்ச்சியாக அவரை பேசுகிறீங்க, தொடர்ச்சியாக பேச வேண்டிய தேவையும் இல்லை, அவர் களத்திலையும் இல்லை. அது ஒன்று பண்ணோன்னா எந்த களத்திலையுமே இல்லை, போராட்ட களங்களையும் இல்லை, இதுவரைக்கும் இருந்த அரசியல் களங்களையும் இல்லை. இதுதான் முதல் தேர்தல் வரப்போறாரு. வந்தால் தான் தெரியும். ஊடகங்களெல்லாம் பில்டப் கொடுக்கலாம், 28, 48, 38 அப்படின்னு இந்த டோர் நம்பர் மாதிரி உட்காந்து சொல்லிட்டு இருக்கலாம் முடிய. களத்தில் விஜய் இருக்காரான்னு பார்த்தா களத்தில் 0. எங்கேயாவது கிளை, இந்த வட்டம், ஒன்றியம் அப்படின்னு எதாவது இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. மக்களுடைய பிரச்சனைகளை என்னைக்காவது தாவேக்கா அந்த கட்சி ஆரம்பித்து இந்த ஆக்டிவான இந்த 6 மாதத்தில் மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து தாவேக்கா போராடிச்சுங்க எங்கேயாவது காட்டுங்க. ஒரு மாசான போராட்டம் நடத்துச்சு, அதன் மூலமாக அது தீர்வு கிடைச்சது, ஏதாவது சொல்லுங்க. இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் கட்சியோ உங்கள் கட்சியின் தலைவரையோ விமர்சிக்க நபர்களுக்கு கூட அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் போது அவங்களை ஆதரித்து அறிக்கை விடக்கூடிய ஒரு பண்பு கொண்ட ஒரு கட்சியாக தான் திகழ்கிறீங்க. இப்போது திரு விஜயோட ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாததற்கு மிக முக்கியமான காரணமே ஒன்றிய பாஜக அரசு தான். சிபிஎஃப்சியில் ஆளுங்களை வச்சு வேணும்ட்டு திட்டமிட்டு விஜய் நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க, என்டிஏக்குள்ளே கூட்டணும்னு பார்க்குறாங்கன்னும் போது முதலமைச்சர் ட்வீட் போட்டாருங்க. நீங்கள் ஒரு வார்த்தை தம்பிக்கு நடப்பது வந்து சட்டவிரோதம், ரொம்ப தவறான ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை கூட விடலையே. நான் அதை அப்படி பார்க்கல. படத்தினுடைய படப்பிடிப்பு நிறைவடைந்தது ஜூன் மாதம் 25ஆம் தேதி. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மாதம் இருந்துச்சு. 6 மாதம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பொங்கலுக்காக காத்திருந்தோம். பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலேயே ஜான் 9 பொங்கல் ரிலீஸ்னு போட்டிங்க, பிப்ரவரியிலே போட்டிங்க. பிப்ரவரியில் போட்டு 3 மாதம் ஷூட்டிங் முடிச்சிட்டிங்க. 6 மாத காலம் ஒரு படத்தை எடிட் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 1 மாதம், விஎஃப்எக்ஸ் 2 மாதம், 4 மாதத்தில் இந்த படத்தை வந்து சென்சார் கொண்டு போயிருந்தா அப்போவே இது வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பணுமா இல்லை இங்கேயே கொடுக்கலாமான்னு தெரிஞ்சிருக்கும். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 19ஆம் தேதி பராசக்தியும் ஜனநாயகனும் 2 ஒரே நாளில் தமிழ்நாடு இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய தணிக்கைத்துறைக்கு போகுது. 2ஐயும் ஒரே நாளில் பார்க்குறாங்க. 22ஆம் தேதி 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேர் படத்துலையுமே வந்து சென்சார் கட்டு இருக்குது. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 கட்டு, இவருக்கு கிட்டத்தட்ட 24க்கும் மேற்பட்ட கட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஜனநாயகன் சொல்கிறாங்க.
சொன்ன உடனே பராசக்தி டீம் வந்து கட் பண்ணி 24ஆம் தேதி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜனநாயகன் டீமும் 24 எடுத்துகிட்டு போகிறாங்க. 24 திருப்பியும் பார்த்துட்டு இல்லை மறு தணிக்கைக்கு அனுப்பணும் ரிவ்யூ. 2 பேருக்குமே ஒரே பதில். பராசக்தி டீம் ரிவ்யூ கமிட்டிக்கு மும்பை கொண்டு போயிருது. எப்போ டிசம்பர் 24. ஜனநாயகன் டீம் என்ன சொல்லுது, சார் இல்லை சார் நீங்கள் சொன்ன கட்டை திருப்பி நாங்கள் விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணி திருத்தி நாங்கள் இங்கேயே பண்ணிக்கிறோம், எதுவாக இருந்தாலும் இங்கேயே முடிச்சுக்கலாம் ஏஜமா, எங்களுக்கு அங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 25 கிறிஸ்மஸ் ஹாலிடே, தொடர்ச்சியான புத்தாண்டு விடுமுறை. ஜனவரி 5ஆம் தேதி கேவிஎன் ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு இல்லை ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பினா மட்டும் தான் முடியும், இந்த கரெக்ஷன்லாம் பார்த்தா கூட சரி வரேன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கணும், ரிவ்யூ கமிட்டிக்கு நியாயப்படி கொண்டு போயிருக்கணும். கொண்டு போகாமல் ஏன்னா ரிவ்யூ கமிட்டிக்கு திருப்பி கொண்டு போனால் எப்படி 2 வாரம் ஆகும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்துக்கு ஒரு படம் போனால் நீதிமன்றம் ஒரு படத்தை பார்த்துட்டு முடிவெடுக்குமா இல்லை தணிக்கைத்துறை முடிவெடுக்குமா? தணிக்கைத்துறை தான் முடிவெடுக்கும். நீதிமன்றம் தணிக்கை தான் சொல்லணும். நீ கூட்டு யூபிஐ கொடுத்துருப்பான்னு ஒரு நீதிபதி சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் மேல்முறையீடு போகிறோன்னு சொல்லி தணிக்கை வாரியம் சொல்லுது. உடனே என்ன பண்ணுறாங்க, மேல்முறையீடு இன்றைக்கே கொண்டு வான்றாங்க. 3.25 வருது. இருநபர் வேறு பெஞ்சுக்கு மாறும்போது அப்படின்னு சொல்கிற அவ்வளோ அவசரப்படுத்த முடியாது. நீங்கள் 500 கோடி செலவு பண்ணிட்டீங்க, 4000 தேட்டர் ரிலீஸ் பண்ணுறீங்க, 22 நாடுகள் ரிலீஸ் ஆகுது, தமிழ்நாடு முழுக்க வந்து நீங்கள் 3-4 மொழிகள் ரிலீஸ் ஆகுதுங்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ண முடியாது. அவ்வளோ அவசரப்படுத்த வேண்டிய வழக்கெல்லாம் ஒன்று இது கிடையாது. அவ்வளோ காலத்தை வந்து உடனே கொண்டு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து பொங்கலுக்கு பிறகு படத்தை வெளியிடுங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுறாங்க. இதுதான் நடக்குது. அதே பராசக்தி ரிவ்யூ கமிட்டிக்கு போய் டில்லி தான் இந்தியாவா அப்படின்னு ஒரு படத்தில் வசனத்தை வச்சு அந்த படத்தை ரிவ்யூ கமிட்டி போய் வாங்கிட்டு வர முடியுது. படம் முழுக்க இந்தி திணிப்புக்கு எதிரான வசனங்கள் இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இலையில் சாப்பாடு கூட்டு பொரியல் சாப்பாடு இப்படிலாம் போட்டு இருக்குன்னு நாங்கள் ஆசைப்படுறோம், நீ பானிபூரி தான் இந்தியாவுன்னு காட்டுறியாங்கிற வசனத்தை படத்தை வச்சுருக்காங்க. அதுக்கே ரிவ்யூ கமிட்டி கொடுத்து சென்சார் தரும்போது நீ அதை விட என்ன பெருசாக எழுதியிருக்க போகிற? அதை விட பெருசாகவே எழுதிட்டப்பா, எழுதி வசனமாக வச்சுருக்கல, காட்சியாக வச்சுருக்க, என்னவோ பண்ணியிருக்கிற. அதை ரிவ்யூ கமிட்டி கொண்டு போனால் இதில் அரசியல் கிடையாது. படத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு போனால் அரசியல் ஆகுது. இன்னொன்று பராசக்தி கூட வரதை விட பராசக்தி போன பிறகு வந்தால் இன்னும் கொஞ்சம் ஹைப்பு கிடைக்கும், படத்துக்கு இன்னும் கூடுதல் வந்து என்ன சொல்கிறது ஒரு பிரச்சாரம் ஏற்படுங்கிறதுக்காக திட்டமிட்டு தன் அரசியல் லாபத்திற்காக நீதிமன்றத்தை நாட வச்சிருக்காரு விஜய் அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அரசியல் நாடகம்ன்றீங்க? முழுக்க அரசியல் நாடகம், முழுக்க அரசியல் நாடகம். ஒன்றியத்தினுடைய துஷார் மேத்தா வந்து ஆஜராகிறாருங்க. அவர் வந்து ஆஜராகி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்ப என்ன பண்றாங்கன்னா, விஜய் வந்து நம்மளுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, பாஜகவோட பிடிக்குள் அடங்க மாட்டேங்கிறாரு, பாஜகவை கடுமையா எதிர்க்கிறாரு, நம்மளோட கொள்கை எதிரிங்கிறாருன்னும் போது துஷார் மேத்தா ஆஜராகிறாருல. ஆமா, சிபிஎஃப்சி உடைய நெருக்கடி இருக்குல்ல. ஆமா, மத்திய அரசுக்கு பின்னாடி நீங்க சொல்றீங்கல்ல இருக்கு. அப்புறம் எதற்காக ஒரு வார்த்தை கூட மரியாதைக்குரிய பக்காமாஸ் தலைவர் விஜய் அந்த தணிக்கைத்துறை இருக்கக்கூடிய மத்திய அரசையோ மத்திய அரசினுடைய பாஜகவே கண்டிக்கல? நீங்க எல்லாத்துக்கும் போடுவீங்கல்ல வீடியோ, எல்லாத்துக்கும் ஆவுனா அறிக்கை தலைவர் தான் இருக்கு பேரு, ஆவுனா அறிக்கை போடுவார், ஒரு அறிக்கை போட வேண்டியதானே? இப்படி எங்க நீங்க வந்து என் மக்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அநீதி இந்த விஜய் வருவான் அப்படின்னீங்கல்ல, மக்களுக்கு வர வேண்டாம், உனக்கு முதல்ல வாங்க, உங்களுக்கு முதல்ல வாங்க. விஜய் வருவான். நீங்க விஜய் உங்களுக்காக பேச மாட்டீங்களா? உங்களை நம்பி தயாரித்த கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு திரையரங்க உரிமையாளருக்கு உங்களை நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி பேனர் அடித்து போஸ்டர் அடித்து கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் ரசிகர்களுக்கு உங்கள் படம் தடை செய்யப்படுது, இல்லை உங்கள் படத்தின் மீது அழுத்தம் இருக்குது, மத்திய அரசு வந்து திட்டமிட்டு புறக்கணிக்க பார்க்குது அப்படின்னா அதை எடுத்து பேசணும்ல. ஏன் ஒரு வாரத்தை கூட பேசலை? அந்த கேள்வி இருக்குல்ல. தன் நலத்துக்காக பேச மாட்டாரு, மக்களுக்காக தான் பேசுவாரு, இப்படிங்கிறத அவங்களுடைய வைக்கக்கூடிய வாதமா இருக்கு. உங்களுக்காகவே நீங்க பேச மாட்டீங்கன்னா நீ மற்றவங்களுக்கு எப்படி பேசுவீங்க? என்னையே சோதனை வருதுங்க எங்க வீட்டில். யாரோ ஒருத்தர் எங்களுக்கு அழைச்சி பேசுறாரு, யாருன்னு கேட்கறதுக்காக சோதனை வருது. என் வீட்டில் தம்பி இடுமான கார்த்தி மதிவான வீட்டில் அண்ணன் சீமான் என்ன சொல்றாரு, எதுக்கடா என் தம்பிங்க வீட்டுக்கு போறீங்க, என் வீட்டுக்கு வா, முடிஞ்சா என் வீட்டுக்கு வந்து பாருங்கிறாரு. இது சரியான அப்ரோச்சா இருக்கா? விஜய் பண்ணுறது சரியான, நீ எல்லாத்துக்கும் சைலண்டாக இருப்பேன், நான் எனக்காக பேச மாட்டேன், என்னையே வரும்போது நீ வாங்கன்றீங்க. அது மாதிரி சிபிஎஸ்சி நீ முடிஞ்சால் நீ நான் வீட்டில் தான் இருப்பேன், ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வந்து பாரு, உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருந்துச்சுன்னா என்னை அடக்கணும் ஒடுக்கணும்னா என்னையே பண்ணுங்க, என் படத்தை விட்டுருக்காரு. இங்கே சொன்னார்ல சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது என் மேலே வருத்தம் இருந்தால் என்னை பழி வாங்கணும்னு நினச்சா என்னை பழி வாங்குங்க, என் ஆளுகளை விட்டுருங்க. அப்படி இப்போ சொல்ல வேண்டியதானே, பிஎம் சார் என்னதான் பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் பாஜகன்னு சொன்னதுக்காக என்னை பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன தொடுங்க, என் படத்தை விட்டுருங்க சொல்ல வேண்டியதானே. உங்களுக்கு தமிழ்நாடு அரசு மீது வரக்கூடிய கோபத்தை ஏன் மத்திய அரசு மீது காட்ட மாட்டீங்க? இப்போ வரைக்கும் விஜயனுடைய அஃபிஷியலான பொறுப்பாளர்கள் யாரும், அதிகாரப்பூர்வமான நிர்வாகிகள் யாரும் நாம தான் பேசிட்டு இருக்கோம், நீங்கள் தான் சொல்கிறீங்க.
சிபிஎஃப்சி வந்து இருக்கு, மத்திய அரசு இருக்குது அப்படின்னா அந்த சதி கோட்பாடோ இல்லை வாட் எவர் இட் இஸ் அது உண்மைன்னா பேச வேண்டியதானே? ஏன் பேச மாட்டீங்க? நான் அப்படி பார்க்கல. 100 விழுக்காடு விஜய் இதை அரசியலாக்குறாரு, இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும், என்னை அடுக்கிறாங்க, என்னை ஒடுக்குறாங்க, இப்படித்தான் உலகம் சுற்றும் வாலிபனுக்கு எம்ஜிஆருக்கு பண்ணாங்க, அதே மாதிரி விஜய்க்கு நடக்குது, அன்னைக்கு பண்ணாங்க, எம்ஜிஆருக்கு நடந்தது போலவே எனக்கும் நடக்குதுன்னு காட்டுவதற்காக பண்றாரு. இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது. ஆனா மக்கள் மத்தியில் எப்படி இதுவும் ஒரு வகையான சோம்பேறித்தனத்தால் நடந்ததுன்னு கூட சொல்லலாம். நீங்க வந்து நம்ம படம் தானே, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம படம் எப்படியும் கொடுத்துருவாங்க, கடைசி படங்களை கொடுத்துருவாங்க. சென்சாரை பொறுத்தளவில் பொதுவாக நம்ம அதிகாரிகள் தெரியும், சென்சார் எல்லா அதிகாரியும் சொல்லுவாங்கன்னா, சார் இப்போ வராதிங்க சார், கடைசியாக கொண்டு வாங்க, கடைசியாக கொண்டு வந்து அந்த நேரத்தில் டக்கு டக்குன்னு பார்த்து காலையில் பார்த்து சாயந்தரம் சர்டிஃபிகேட் கொடுத்து நாங்கள் அனுப்பிச்சிடுவோம்பாங்க. கடைசியாக கொண்டு வந்து சொல்லி கடைசியாக கொண்டு போனால், என்ன சார் இப்படி கொண்டு வரீங்க, முன்னாடியே கொண்டு வந்துடக்கூடாதா, இப்போ பயங்கர நெருக்கடியாக இருக்குது சார், ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் நாங்கள் போய், நான் உங்கள் பெரிய ஃபேன் சார், என் பையன்லாம் உங்கள் வீடியோ டெய்லி பார்ப்பான் சார், உங்கள் ஸ்பீச்லாம் கேட்பான் சார், ஆனால் என்ன பண்ணுறது சார், நமக்கு பெரிய நெருக்கடி இருக்குது, மேலேருந்து ப்ரெஷர், மேலே எவனும் சொல்ல மாட்டாங்க, மேலேருந்து ப்ரெஷர் தருமாங்க. கடைசியில் பார்த்தா என் பையன் ஒரு தடவை ஒரு ஃபோன் பண்ணி கொடுங்க சார், பேசுங்க சார் அப்படின்ட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும் அதிகாரிகள். இப்போ யாரை நம்பி இவர் விட்டார், இல்லை இவர் வந்து அரசியல் அடுத்தது அரசியல் ஆகணும் விட்டார் அப்படின்னு பல கேள்விகள் இதில் இருக்குது. இல்லை உண்மையிலே மத்திய அரசு தான் காரணம் என்றால் அதை எதிர்த்து நீங்கள் பேச வேண்டியது, நாம பேச வேண்டியதில்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் போடுறான்னா அரசியல் ஆக்குவாரா, அரசியல் ஆக்க தான் செய்வாங்க. பார்த்தீங்களா, எதிரிக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று கருதக்கூடிய முதலமைச்சர் எங்கள் முதலமைச்சர். எங்கள் முதலமைச்சர் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை கூட வந்து நிற்பார். தூய்மை பணியாளருக்கு பிரச்சனை நிற்க மாட்டார், செவிலியருக்கு பிரச்சனை நிற்க மாட்டார், மருத்துவருக்கு பிரச்சனை நிற்க மாட்டார், ஆசிரியர் பெருமக்கள் போராட நிற்க மாட்டார். ஆனால் விஜய்க்கு ஒரு பிரச்சனைனா எங்கள் முதலமைச்சர் நிற்பாருன்னு சொல்லி திமுக ஐடிவிங்க இது அரசியல் ஆக்க தான் செய்யுது. திமுக அரசியல் ஆக்கும்போது நீங்கள் அவியலுக்கு நின்று உட்காந்துருக்கீங்க, நீங்களும் அரசியல் ஆக்கணும்ல. மத்திய அரசை நீங்கள் எதிர்க்கிறீங்க, பாசிச பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு எதிர்த்துட்டீங்க. செப்டம்பர் 27க்கு பிறகு ஏன் பாசிச பாஜக கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிற வார்த்தை உங்க வாயில வரல? ஈரோட்டில் போகும்போது கூட நம்ம கொள்கை எதிரி யாரு, பிஜேபி சொல்றாங்க, மக்கள் சொல்ல, நம்ம அரசியல் எதிரி யாரு, மக்களை சொல்ல விட்டீங்க. நீங்க சொன்னீங்களா, உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, அது போதும் அப்பாடா. அதாவது ஒரு கண்டென்ட்டை டெலிவரி பண்றதுக்காக உனக்கு புரிஞ்சிச்சுலப்பா அது போதுன்றாப்ல. மக்களுக்கு மக்கள்னா ரசிகர்களை வச்சு சொல்ல வைக்கிறாங்க, அவங்க தான் ஓட்டு போட போறாங்க, அவங்களுக்கு புரிய வச்சா போதும். சாட்டை திரும்ப கன்வின்ஸ் பண்ண வேண்டிய தேவை விஜய் இல்ல. கன்வின்ஸ் பண்ண வேண்டாம். விஜய் பாஜக பாசிசம் என்பதில் கன்வின்ஸ் ஆயிருக்காரா? கன்வின்ஸ் ஆயிருந்தா அதை ஏன் வெளிப்படுத்த தயங்குறாரு? அதான் நம்மகிட்ட இருக்க கேள்வி. நீங்கள் வந்து கோயிலில் போய் 100 தேங்காய் வடலை போடுறதுனாலையோ இல்லை அங்க பிரதட்சணம் பண்ணுறதுனாலையோ படம் வரப்போகிறதில்ல. 100 அங்க பிரதட்சணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவானா? இல்லை. புஷியானந்த் பிள்ளையார்பேட்டில் போய் 100 தேங்காய் உடலை போட்டார், அதுக்காக சர்டிஃபிகேட் கொடுத்துருவான். ஏன் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு, தேங்காய் உடைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், உடைச்சிருக்காரியா, சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருங்க, யூஓ கொடுத்துட்ருங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? திருப்பூர் கோயிலில் வந்து மண்சோறு சாப்பிட்றாங்க. இந்த சாதாரணமாக தட்டில் போட்டு சாப்பிடும் போதே 1000 நோய் வருது, மண்ணில் போட்டு சாப்பிட்றாங்கப்பா, அதுக்காக சர்டிஃபிகேட் கொடுத்துருன்னு கொடுத்துட போகிறாங்களா? சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா சென்சார் மறு தணிக்கை பண்ணணும். மறு தணிக்கைக்கு நீங்கள் வந்து இந்த காட்சியெல்லாம் கட் பண்ண சொல்லுவாங்க, அதை கட் பண்ணணும். கட் பண்ணி பார்த்தா மொத்தமாக 3 மணி நேரத்தில் 1.25 மணி நேரம் கூட தேரலன்றாங்க. மொத்தமாக கட் பண்ணால் 1.25 மணி நேரத்தில் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு பெரிய ட்ரெயிலர் தான் யூடியூப்பில் தான் வெளியிட முடியும். 1.25 மணி எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா எல்லாமே கட்டாக இருக்குது. வசனத்தை எழுதுறது யாருன்னா விஜயோட ஒரு கடைசி படத்தை நீங்கள் வந்து இவ்வளோ ஈஸியாக கடைசி படம் போறீங்க. கடைசி படம்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவர் மலேசியாவில் கண்ணீர் விட்டதை பார்த்தீங்களா நீங்கள்? கண்ணீர் விட்டதை பார்த்தீங்களா நீங்கள்? மரியாதைக்குரிய லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொன்னார், லியோ 2 எடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, அது விஜயநாத் தான் சொல்லணும் அப்படின்னு. அது நடக்கும், 100 விழுக்காடு நடக்கும். எழுதி வைத்துக்கொள்ள. இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் டேட் என்னங்க? இன்னைக்கு டேட்டு 12ஆம் தேதி 1வது மாதம் 2026 3/2க்கு சொல்லியிருக்கேன். புக் மார்க்கில் போட்டு வச்சுக்கோங்க. நிச்சயமாக 100 விழுக்காடு விஜய் அடுத்த படத்தில் நடிப்பார். ஏற்கனவே சங்கட்ட கதை கட்டிருக்காங்களா வேல்பாரி படத்தை நடிக்கிறதுக்கு. அது மாதிரி நிறைய படங்கள் அவர் நடிக்க தான் செய்வார். ஏன்னா சிஎம் ஆகிட்டு நடிப்பாருன்னு தொண்டர்கள் பேசுகிறாங்க. சிஎம் ஆகிட்டு நடிப்பார். அதாவது காமெடி பண்ணக்கூடாது, காமெடி பொங்கல்லாம் பண்ணக்கூடாது. விஜயை பொறுத்தளவில் தோல்வியை தாங்க முடியாத ஒரு நபர். தனக்கு எதிராக இவர்கள் இருந்தால் நாம் தோற்று போய்விடும் என்பதற்காக அஜித்தை, ரஜினியை, இன்னைக்கு இருக்கிற சிவகார்த்திகன் முதற்கொண்டும் இந்த ரூட் அப்படிங்கிற இதை வைத்துக்கொண்டு வீழ்த்து நினைக்கணும், எதிரியை வீழ்த்தி தான் ஜெயிக்கணும். அதாவது தான் ஜெயிக்கிறதுங்கிறது வந்து மக்களிடம் வாக்கு பெற்று ஜெயிக்கணும், நல்ல படம் கொடுத்து ஜெயிக்கணும் இல்லை, எதிரியை அழிச்சிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது சரியான அணுகுமுறை இருக்க முடியாது. தோல்வியை எதிர்கொள்ள முடியாத விஜய் தேர்தலில் ஒரு தோல்வியை 100 விழுக்காடு தழுவுவார். அப்படி தழுவும் போது அவரால் எதிர்கொள்ளவே முடியாது.
இப்போ நாம் தமிழர் கட்சினா தோல்வியை மட்டுமே செஞ்சிருக்கு, தோல்வியில் பாடம் பிடிச்சிருக்கு, தோல்வியிலேருந்து எந்திரிச்சு மேலே ஒன்று மேலே போய்கிட்டு இருக்கு. ஆனால் விஜய் எப்படி கிடையாது, எடுத்த உடனே சிஎம்ங்கிறாரு. அந்த கனவு தமிழ்நாட்டில் சாத்தியப்படுமானா 100 விழுக்காடு சாத்தியப்படாது. காரணம் என்ன அப்படின்னா, விஜயனுடைய கொள்கை கோட்பாடு எதையுமே இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு தலைவன் மக்கள் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொன்னீங்க அவர் மக்களுக்காக பேசுவார், பொதுநலத்துக்கு பேசுவார், சுயநலம் கிடையாது. நீங்கள் பொதுநலத்திற்காக மக்களுக்காக ஒரு ப்ரெஸ் மீட்டு, மக்கள் சந்திப்பையே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த முடியாத இவரை மக்கள் எப்படி ஏற்றுக்குவான்? கிரவுண்ட் லெவலில் காரி துப்புறான். எதுக்கே அந்த கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லி மக்கள் காரி துப்புறான். ரசிகர்கள் கூ கூ கூன்னு இருக்கான். அவன் இருந்ததுன்னா அவத்தில் 7 பேர் விஜய் விஜய்னு சொல்கிறாங்கன்றாங்களே யங்ஸ்டர்ஸு, பொதுமக்கள் எல்லாம் மாற்றுக்கு பனையூர் ஆஃபீஸ்லையா 10ல் 7 பேர் பனையூர் ஆஃபீஸில் சொல்கிறாங்களா? எங்கே சொல்லுவாங்க? பொதுவாக தாங்க பொதுமக்கள் மத்தியில் பனையூர் கட்சி அலுவலகத்துக்குள்ள 10ல் 7 பேர் சொல்லுவான். அந்த 3 பேர் யார்? புஷி, ஆதவு, இவரா நிர்மல்குமார் 3 பேர் சொல்லலையா? நிறைவா ஒரு கேள்வி, நீங்கள் வந்து ஒரு இந்த இவர் பண்ணுறதே வந்து ஒரு நாடகம் தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த நாடகம்ன்ற ஒரு கான்செப்ட், அந்த தியரியை, உங்களுடைய கருத்து அது, அந்த தியரியை திமுகவும் முன்வைக்குது. அப்போ அதனால தான் நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்றா இருக்கிறாங்க, விஜய் எதிர்க்கிறதுல ஒன்றா இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் உங்கள் மேலே வருது. திமுக எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் உண்மையை சொல்கிறேன். இதில் 100 விழுக்காடு விஜயனுடைய அரசியல் இருக்குது. அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே ஜனநாயகன் படத்தை அவர் இந்த தேர்தலுக்கு, இந்த பொங்கலுக்கு வரக்கூடாது அப்படின்னு அவரே திட்டமிட்டிருக்காரு. ஒருவேளை முன்னாடியே கொண்டு போயிருந்தா, தயாரிப்பாளர் சொல்கிறாங்க, தமிழ்நாடு தயாரிப்பாளர் 40 நாள், அந்த தயாரிப்பாளர் பொதுவான தயாரிப்பாளர் இல்லையா, 40 நாளைக்கு முன்னாடி ஒரு படத்தை வந்து கொண்டு போனோம். இது வந்து ஒரு மெத்தனமான போக்கு. அப்போ இது திட்டமிட்டு இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்காங்கிறத அவங்க சொல்கிறாங்க. நான் அதை உடச்சி பேசுகிறோம், அவங்க வெளிப்படை சாதாரணமாக சொல்கிறாங்க. 40 நாளைக்கு முன்னாடி கொண்டு போனதா அவங்க பார்த்துட்டு ரிவ்யூவா இல்லை அதுவா கூடிய படத்தில் நிறைய ராணுவ காட்சிகள் இருக்கு. ராணுவ காட்சிகள் மட்டும் இல்லை, முதலமைச்சருடைய மகனை கத்தியை வச்சு கொல்ற மாதிரியான காட்சி இருக்கு. முதலமைச்சர் மகனை இவருக்கு உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற பர்சனல் வெஞ்சன்ஸை படத்தில் தீர்த்துக்கிறாப்புல, நேரில் பண்ண முடியாது, படத்தில் பண்ணிக்கிறது மாதிரி ஒரு காட்சி. முதலமைச்சர் மகனை இவரே வந்து அறுத்து போட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கு. அதே போல் வந்து இறுதி காட்சியில் வந்து ஒரு 16 அமைச்சரில் கட்டி போட்டு வச்சுருக்காரு, ஊழல் அமைச்சர் ரமணா படம் மாதிரி கட்டி போட்டு வச்சுட்டு அவர் அந்த அறைக்குள்ள நடந்து போகும்போது அங்கே ஒரு எம்ஜிஆர் புகைப்படம், அதுலேருந்து சாட்டை கீழே விடுது. அந்த சாட்டை எடுத்து எம்ஜிஆர் வந்து, இந்த சாட்டையை ஒன்றையும் நம்ம தான் ஒப்பதைக்கிறேன், இந்த சாட்டை எடுத்து நாற்றை திருத்து அப்படின்னு எம்ஜிஆர் பேசுகிற மாதிரி ஏஐயில் ஒரு இது. அங்கேயும் சாட்டை தான். ஆமாம், அங்கேயும் சாட்டை. அந்த சாட்டை எடுத்து நாட்டை நம்ம திருத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் சிலப்படி நம்ம தான் அவர் மேலே வழக்கு போடணும், நம்ம இதை பயன்படுத்துறதுக்கு. அப்படி ஒரு காட்சி, அந்த சாட்டை எடுத்து எல்லா அமைச்சரையும் அடிக்கிற மாதிரி காட்சி. இப்போ அது நேரடியாக அமைச்சரில் இவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார். இவர் நடிகராக அமைச்சரில் கொள்கிற மாதிரி படங்கள் வந்திருக்கு, எவ்வளோ படம் வந்துருக்கு. முதலமைச்சரை மூச்சு பிடிச்சி கொள்கிற மாதிரிலாம் படம் இருக்குது, எவ்வளோ படங்கள் இருக்குது. முதலமைச்சர் கதாபாத்திரம் வச்சுக்குவாங்க. இப்போ அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்த பிறகு இவர் அமைச்சர்களை கொள்கிற மாதிரி, அமைச்சரில் அடிக்கிற மாதிரி, இது எம்ஜிஆர் சாட்டை எடுத்து இவர் அடிக்கிற மாதிரி இருக்கும்போது அது அரசியலாக தானே பார்க்கப்படும். சென்சார் போர்டும் அந்த அறிவு பண்ணு இது வச்சு. சென்சாரை பொறுத்தளவில் நமக்கு தெரிஞ்ச இயக்குநர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, திரைத்துறை சார்ந்த நண்பர்கள் இருக்காங்க. கேட்கும்போது என்னென்னா, ஒரு சென்சாரை பொறுத்தவரை ஒரு காட்சி வைக்கிறீங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு வசனம், உன்னை வந்து குத்தி கொலை பண்ணி போட்டு குத்தி கொன்று போட்டுருவோண்டா அப்படின்னா எதுக்கு அவனை குத்தி கொண்டு போடுறீங்க, ஏன் அந்த வசனம் வச்சுருக்கீங்க? இல்லை சார், அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து பாலியல் கூட பண்ணான், அதனால் நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி. அப்போ எதுக்கு எல்லாத்துக்கும் ஜஸ்டிஃபிகேஷன். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நான் வந்து எனக்கு திரும்பி போகிற ஐடியாவே இல்லை, எதுக்கு சார் சம்மந்தம் இல்லாமல் திரும்பி போகிற ஐடியான்னு சொல்லுவீங்க? நீங்கள் தான் பனையூர்லேருந்தே வெளியே வரலையே, எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்க முடியாது. இல்லை சார், நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு ரவுடியில் போகிற நிற்கிறேன், சொந்து நிற்கிறான், அதனால் திரும்பி போகிற ஐடியாலன்னு சொல்கிறேன். என்னங்க உங்களை அசிங்கப்படுத்தி, என்னை அசிங்கப்படுத்தி, என்னை கேவலப்படுத்தி அனுப்பிச்சிடலான்னு பார்க்குறீங்களான்னு கேட்குறீங்க. இது வந்து நேரடியாக அரசியலுக்கு சொல்கிறீங்க. இல்லை சார், இந்த இடத்துல அந்த அந்த குண்டாஸ்லாம் சேர்ந்து அசிங்கப்படுத்த பார்க்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லையா? அது மாதிரி படத்தில் உள்ள இந்த 3 மணி நேரத்துக்கும் ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து சென்சார் கொடுப்பாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் இல்லைங்க வலியே திணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. 84 வசனங்கள் படத்தில் வலியே திணிக்கப்பட்டிருக்கு. படத்திற்கும் அந்த வசனங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இது நேரடியாக பொலிட்டிக்கலாக ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் மேடையில் பேச வேண்டியதை படத்தின் மூலமாக பேசி ஒரு பிரச்சார படமாகவே ஜனநாயகன் இருக்கு அப்படிங்கிற பார்வை சென்சாரால் வைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் 5 அதிகாரிகளில் ஒரு அதிகாரி வந்து மாற்று கருத்து சொல்லியிருக்காரு. சென்சாரை பொறுத்தவரை இந்த வாக்கெடுப்புலாம் கிடையாது, 4 பேர் பெரும்பான்மையாக இருக்காங்க, ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் எதிர்த்தாலும் எதிர்ப்பு தான். அந்த அடிப்படையில் ஒரு 4 டாக்டர் இருக்காரு, ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண முடியாது செத்துருவான்னு சொன்னால், இல்லைங்க 4 டாக்டர் சாக மாட்டான்னு சொல்கிறாங்க, ஒரு டாக்டர் தான் சொல்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அவர் வந்து மேபி சர்ஜனாக இருக்கலாம், எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் தான் சென்சார் பார்க்குறாங்க. அப்போ இந்த படத்தில் வலிய திணிக்கப்பட்ட கருத்துக்களும், வலிய திணிக்கப்பட்ட வசனங்களும், வலிய திணிக்கப்பட்ட காட்சிகளும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு
அடுத்த மாதம் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வருது. ஒருவேளை இந்த படம் இந்த மாதம் தள்ளி போகுது அப்படின்னா ஏப்ரலுக்கு மேலே தான் அந்த படம் வரும். இப்போதைக்கு வராது. ஆனால் உங்களை போன்றவர்களாக கருத்து சுதந்திரத்துக்காக பேசக்கூடிய நபர்கள் 1000 தான் இருந்தாலும் ரிலீஸ் பண்ணட்டுங்க, வந்த பிறகு பார்த்துக்கலாம், அண்ணா வெளியிடாத படமா கருணாநிதி வெளியிடாத படமா அப்படின்னு நீங்கள் நிற்கணும்ல. இல்லை, அதாவது இந்த படத்தை சரியாக முறைப்படி கொண்டு போய் சென்சாரும் கொடுத்து எல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு படத்தில் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா நாங்கள் நிற்போம். இப்போ சர்க்கார் படத்துக்கு நின்னோம், கத்தி படத்துக்கு நின்னோம், மிர்சல் படத்துக்கு நின்னோம், பிகில் படத்தில் கூட விமர்சனம் வந்துச்சு அதுக்கு நின்னோம். அது மாதிரி எல்லாத்துக்கும் நின்றுருக்கோம். இப்போதும் வந்து பல்வேறு படங்களுக்கு விமர்சனங்கள் வருது, நம்ம நிற்கிறோம். இந்த திரைப்படம் குறித்து பத்திரிகையாளர் மணிகிட்ட வந்து நான் சீமான் அவர்கள் கொடுத்த பேட்டியில் நீங்கள் வேணா பாருங்க தம்பியோட இந்த படத்துக்கு கந்துக்கு அவ்வளோ கட்டைய போடுவாங்க நான் ஃபர்ஸ்ட் பேசின பேட்டி இப்போ வைரல் ஆகுது. கந்தன் மலைன்னு ஒரு படம், அதுக்கு நிற்க முடியுமா? அதுக்கு அது எப்படி நிற்க முடியாதோ அதுக்கு மாதிரி இதுக்கு நிற்க முடியாது. அது அவங்களோட அரசியல் பேசுது, இது அவரோட அரசியல் பேசுது. அதுக்கு எதுக்கு நான் நிற்கணும்? கருத்து சொன்னதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. விஜயினுடைய படம் வரணுங்கிறது எனக்கும் ஆசை தான். நானும் படம் வந்தால் பார்க்க தான் போகிறேன். படம் நல்லா இருந்தால் நல்ல விமர்சனம் பண்ண போகிறோம். படம் நல்லா இல்லைன்னா நல்ல உண்மையிலே படம் நல்லா இருந்தால் நல்ல விமர்சனம் தான் பண்ணுவேன். தப்பா சிரிக்க. ஏன்னா உங்களை இப்போ பார்த்துட்டு நேர்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன விமர்சனம் பண்ண எழுதி வச்சுட்டாங்க முன்னாடி. உண்மையிலே இந்த படத்துக்கு படம் நல்லா இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது, நல்லா இருந்துச்சுன்னா பார்த்தீங்களா ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டோட போறீங்க பாருங்க. ஏன்னா நான் கேசரியை பார்த்துருக்கேனே, அது பகவந்த் கேசரி, இது பனையூர் கேசரி, அவ்வளோதான் வித்தியாசம். என்ன புதுசாக கிண்டி இருக்க போகிறாங்க? இடையில கொஞ்சம் மானே தேனே பொன்மானின்னு போட்டு விஜயனுடைய இதை உள்ள திணிச்சிருப்பாங்களே ஒழிய அந்த படமாக பார்க்கும்போது எனக்கு அந்த படம் பெருசாக பிடிக்கல. பகவந்த் கேசரியை பொறுத்தவரை பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. பழைய காலகாலமாக வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து பயந்து சும்மா இருக்கும், சோகமாக இருக்கும். அதை இராணுவத்தில் சேர்க்கறதுக்காக அவங்க அப்பா வந்து பயங்கரமாக இது பண்ணி கடைசியில் இராணுவத்தில் சேர்க்கறதுக்கு இது பண்ணுவார். அப்போது அந்த பொண்ணு வந்து பயந்து சும்மா இருக்கும். அப்போ அவங்க அப்பா வில்லன்ட்டு அடி வாங்கி, எம்ஜிஆர் மாதிரி அடி வாங்கி, அதை அடி வாங்கின பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வீரம் வந்துடும். எங்கள் அப்பாவே அடிச்சிட்டா, சித்தப்பா அடிச்சிட்டோன்னே வீரம் வந்துடும். அது மாதிரி தான் கிட்டத்தட்ட ட்ரெய்லரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதுவாக இருக்குது. அந்த படத்தினுடைய இயக்குனர் சொல்லியிருக்காருன்னா விஜய்க்கு நிறைய நான் வந்து ஸ்கிரிப்ட் காட்டினேன், ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் காட்டினேன். ஆனால் அவருக்கு பிடிச்சது பகவத் கேசரி தான். விஜயை பொறுத்தவரை எப்போவுமே அவருக்கு வந்து பழைய சோறு தான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. புதுசாக வந்து கொஞ்சம் உடம்புக்கு நல்லது தானே பழைய சோறு. பழைய சோறு நல்லது தான். அவர் வந்து படத்துலையும் அரசியலையும் பண்ணக்கூடாது. அது சாப்பாட்டில் பண்ணலாம், படத்துலையும் அரசியலையும் புதுசாக ஒரு கொள்கையை கொண்டு போனால் ஏற்கனவே இருக்கிற எல்லாத்தையும் கிளவாண்டு போட்டு உருவாக்குற மாதிரி படத்துலையும் எதுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு. சத்யராஜ் சொல்லுவாப்புல, எனக்கு டஸ்ட் அலர்ஜி, அது மாதிரி எதுக்கு கஷ்டப்பட்டு புதுசாக ஒரு ஸ்கிரிப்டை உள்ளுக்குள்ள மண்டைகளை வாங்கி நடிக்கணும், புதுசாக நடிக்கணும். பகவந்த் கேசரி சரி, இதில் பாலையா பண்ணிக்காரு, பாலையாவோட பெஸ்ட்டாக பண்ணிடுவோம். பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் வாய்ஸை விட மிமிக்ரி வாய்ஸ் நல்லா இருக்கும்பாங்கல்ல, அது மாதிரி பாலையாவுக்கு மிமிக்ரி பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பண்ணியிருக்காப்புல. அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த படம் ஒன்றும் பெரிய ஆகா ஓகோ படம்லாம் ஒன்றும் கிடையாது, நார்மலான படம். மேபி விஜய் நடித்ததுனால அது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருந்துச்சுன்னே சொல்லிட்டு போகலாம் தான் நினச்சேன். ஆனால் படம் வரல. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கலைப்பணிகளும் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.